யார் வந்திருக்காரு பாருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்குங்க. நம்ம ஊருக்காரர் தான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி மெட்ராஸ் போய் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். இவன் தான் பெரியவன், இவன் சின்னவன். ஏம்பா என்ன செய்யற? சொல்லுங்க தம்பி, ஐயா கேக்குறாருல. சென்னையில வந்து பாருப்பா, நமக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு. சொடக்கு போற நேரத்துல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அனுப்பி வைங்க ஐயா. பையன் சும்மா இருக்கான்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்துக்கலாம். கூட்டு வா தம்பி. நீ கூட வா. நீ வாசல் போ. வா. நீ சின்னவனா என்ன பண்ற? கோடம்பாக்கத்துல எங்க இருக்க? எங்க இடம் கிடைக்குதோ அங்க வாங்க. குசும்பு, நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது இல்ல. ஏண்டா பெரியவனே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருக்க. உங்க நண்பரை ஒரு 4 பந்தியில உட்கார வைங்க, அப்போதான் அவருக்கு வயிறு நிரம்பும். சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறாங்க. இவனுக்கு என்னடா ஆச்சு? அடுத்தவன் குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம். போங்க போங்க, போய் சாப்பிடு. எனக்கு தெரியுங்க. போங்க. இந்த Dress எப்படி இருக்கு? டேய், இந்த வாழைப்பழத்தை எப்படி குடுறா? Flowers in the decoration சூப்பரா இருக்கு. என்ன இவன் எதிரில் நின்றுட்டு இருக்கான் நந்தி மாதிரி? இவனுங்க அப்ப இவனுக்கு பொழைக்க கத்து கொடுக்காம சிரிக்க கத்து கொடுத்துருக்காப்பா. கோவிந்தராஜனவ ஆளையே காணுமே. பாத்தீங்களா, நீங்க வந்ததும் களை கட்டிடுச்சு. ஒருவேளை நீங்க வரலனாலும் வரலன்னு சொன்னதால களை கட்டி இருக்கோம். என்னம்மா மெலிஞ்சிட்ட? பலகாரம் சாப்பிடறது இல்லையா? வாங்க வாங்க. வாடா சின்னவனே, நல்லா இருக்கியா? மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க வேல்யூ அவங்களுக்கு இருக்கும். வாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா நல்லா இருக்கியாமா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. இதோ இப்ப வந்துடுறேன். டேய் சின்னவனே, போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு. ஏன்டா சின்னவனே பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அது என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறியா? ஏன் உன் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். முத்துன பூசணிக்கா மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவளுங்களே எப்படி இருந்தா இவங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவன் ஏன்டி இவ்ளோ கோவப்படுறா? சின்னவனே, சின்னவனே. ரொம்ப சீன் போடுற. அழகா இருக்கேங்கிற திமிரா? ஹே பாலகுமாரா. யார் அவ? எவனோ ஒருத்தன் இங்கே ஒரு இடத்துல இருப்பான். அவனும் என்ன மாதிரி தான். ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவனை அதை பார்த்துருவானு அவஸ்தப்பட்டு இருப்பான். நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருவேளை மழை வந்தா நனைஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம். மொத்தமா கேட்டாச்சா? கிளம்பு. ஒரு 10 நிமிஷம் இரு, இப்போ வந்துடுறேன். இங்க இருக்கிற பல்பை விட இவ பொழிச்சுன்னு இருக்காளே. சாப்பிட்றியா பரிமாறி? ரெண்டுமே சீதா விஷயத்தை என்ன பண்ண போற? போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் தானே, சீதாமா பெரியவனுக்கு தான். என்ன சொல்றீங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே, வாயில இருக்கு வர மாட்டாங்க. பலகாரமா? சுமாரியா, நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. தகுதி அது அது இருக்கணும். சரி, அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லங்கிறியா? தண்ணி கொண்டாடா. சீக்கிரமா தண்ணி கொண்டாடா. தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தண்ணி கொடுறா. இதோ வந்துடுறேன். குடு. புள்ள
எடுத்துட்டு வரலாம்லப்பா. எதை பண்ணாலும் பாதி பாதியா பண்றது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமையாயிடுமா? வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போடுறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சாம முடிஞ்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ். முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேன்னு நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் கிட்ட சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பெரியண்ணே, என்னடா இது? எதுக்கு பண்ணி ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதானம் அவன் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்கெல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா. பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் ரெண்டு எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு. அடிச்சுன்னா மூஞ்சி போயிருந்துட்டோம். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா பிரயோஜனம் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். அண்ணா, முகூர்த்த நேரத்துல ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, என்னது? கண்டவெல்லாம் கண்டுபிடி பேசிட்டு போறான். அண்ணா, சின்னவனே, இங்க வா. அந்த தட்டை கொடுங்க, அங்கே கொடுங்க. பெரியவங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்கான் போல இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு. போடா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. என்னாச்சு உனக்கு? இந்த டைம்ல ஏன்னா எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்? உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா, அப்பா மேலையா, இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேல கோபப்பட்ட சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன? லைஃப்ல அந்த பரவலுக்காரனுங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசினாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறேன். கல்யாணத்துக்கு போயிருக்குங்க, கிரகப்பிரவேசம் போயிருக்குங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க. யாரு கல்யாணம்டா இது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்ப அதான் சொல்றேன். இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறானுங்க. போவோம். போறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறாரம்மா போறாரு. கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க அப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காத. வா நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால உன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ.